இந்த மீன் குழம்பு நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க. நிறைய பேர் வந்து அரைச்சி வைப்பாங்க, அப்புறம் கையில் கரைச்சிலாம் வைப்பாங்க. ஆனால் நான் இந்த மாதிரி தான் செய்வேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூடவே கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு உரிச்ச சின்ன வெங்காயத்தையும் ஒரு பச்சை மிளகாயையும் சேர்த்துருக்கேன். தக்காளி வர கட் பண்ண மறந்துட்டேன். அப்புறம் அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாயத்தில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மசாலாவை நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து ஊற வச்சிருந்தேன். அதோட தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். நான் எப்போ குழம்பு வச்சாலும் தண்ணி நிறைய ஊற்றிடுறேன். அதனால இன்னைக்கு 1 கிளாஸ் தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மெஷர் பண்ணி ஊற்றினேன். அப்புறம் இந்த தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றினேன். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷை வந்து ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்தேன். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நான் வாஷ் பண்ணி வச்ச ஃபிஷ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். குழம்பு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்ல வச்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் எடுத்து பார்த்தேன். இது நான் வச்ச குழம்பாடா அப்படின்ற மாதிரி இருந்தது. உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருந்தது. அதை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். மீன் குழம்பு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு எல்லாம் வச்சு சூப்பராக